ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட ஒரு வார்த்தை தியானிக்கலாம். ரோமர் 5வது அதிகாரம் 9வது வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இயேசு கிறிஸ்து எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், அவங்க மேலே எந்த பாவங்களோ சாபங்களோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதாங்க அவருடைய இரத்தத்தையே முழுமையாக சிந்தி நம்மை கோபாக்கினைக்கு நீங்களாக்கி விடுவித்து காத்திருக்கிறார். நமக்கு பரலோகம்தான் நிச்சயம். பரலோகத்துக்கு அவரால் உண்டாக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளும் வரணும். அதனால அவருடைய இரத்தத்தையே சிந்தி நம்மை மீட்டிருக்கிறாருங்க. உலக இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவை நீங்க எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு வருகிறதான பாடுகள் பிரச்சனைகளிலே உங்க பிள்ளைகள் கீழ்ப்படியாம இருக்கும்போது, குடும்பத்துல வேற விதமான சூழ்நிலைகள் இருக்கும்போது, நாம ஏசப்பாவோட ரத்தத்தை, ஆண்டவரே உங்க ரத்தம் எங்க மேல இருக்கட்டும், எங்க பிள்ளைகள் மேல இருக்கட்டும், எங்க குடும்பத்தின் மேல இருக்கட்டும், வியாதியா இருக்கிறவர்கள் மேல உங்க ரத்தத்தை நான் வைத்து ஜெபிக்கிறேன்னு சொல்லி அனுதினமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம வைத்து ஜெபிக்கும் போது பாத்தீங்கன்னா, நம்மளை கர்த்தர் அவர் நமக்காக சிந்தின ரத்தத்தை நினைவு கூர்ந்தவராக நம்மை இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு பாவ கிரியைகளும் மேற்கொள்ளாதபடிக்கு அனுதினமும் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறாருங்க. நம்மளுடைய ஜீவன் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே மரணத்திற்குள்ள போய்விடக்கூடாது, அந்த ஆக்கினைக்குள்ளாக போய்விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கோபாக்கினையான நாளுக்காக நம்மை நீங்களாக்கி ரட்சித்த தேவனுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் சாட்சியுள்ளவர்களாக நிற்கணும். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு தாயார் அவங்க இந்த செங்கல் சூளை அந்த வேலை செஞ்சு கொண்டிருந்தாங்களாமா. அப்போ அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த குழந்தையோட கண்ணுல அந்த தூசி அதிகமாக படிஞ்சது நிமித்தமாக அந்த குழந்தையால அந்த வேதனை தாங்கவே முடியலையா. அப்போ அந்த குழந்தைய டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகும்போது டாக்டர் சொன்னாரு, ஆமா இந்த குழந்தைக்கு ஆட்டினுடைய ரத்தமோ கோழியினுடைய ரத்தமோ அந்த கண்களிலே ஊற்றும் போதுதான் அந்த தூசி வெளியே வரும், இதுக்கு வேற தீர்வே இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். அப்போ அந்த தாயார் கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன சொன்னாங்கன்னா, ஐயா அந்த ஆடு மாடு கொண்டு வர்றதுக்குள்ளாக என் குழந்தைக்கு ரொம்ப வலியா இருக்கும், நீங்க இப்பவே என்னுடைய கையை அறுத்து அந்த ரத்தத்தை அந்த குழந்தையினோட கண்ணில் விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த தாயார் அந்த குழந்தையை அதிகமாக நேசித்த நிமித்தமாக அவங்களுடைய ரத்தத்தை அந்த கண்ணில் ஊற்றி அந்த கண்ணில் இருந்ததான தூசி முழுவதுமாக வெளிவரும்படியாக அவங்க உதவி செஞ்சாங்களாம். இந்த உலகத்துல இருக்கிற ஒரு தாயாரே குழந்தையின் மேல இவ்வளவு அன்பு வைக்கும் போது, நம்மை தாயின் கருவிலே உருவாகும் முன்னதாகவே, இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நாம இந்த உலகத்துல பிறக்கணும், கர்த்தருக்காக வாழணும்னு சொல்லி அவருக்காக நம்மை படைத்த தேவன் நம்ம மேல எவ்வளவு அக்கறையுள்ள தேவனாக இருக்கிறாருங்க. அதனால விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் எல்லா கோபாக்கினைக்கும் நீங்களாக்கி நம்மை ரட்சித்த தேவனை அனுதினமும் நினைத்தவர்களாக நாம சுத்தமான பரிசுத்தமான வழியிலே நடக்க நம்ம இந்த நாளிலே அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? கிருபையுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. அப்பா நீர் ஆண்டவரே மனிதர்களாகி எங்களுக்காக ரத்தத்தை சிந்தினீங்க ஆண்டவரே. கோபாக்கினை நாளுக்காக எங்களை நீங்களாக்கி ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துக்கென்று எங்களை தகுதிப்படுத்தும்படியாக உங்க ரத்தத்தை எங்கள் மேல வைத்திருக்கிறீங்களே ஆண்டவரே. இந்த நாளிலே ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே நாங்கள் இந்த ரத்தத்தை நினைவு கூர்ந்தவர்களாக, அதை பூசி ஜெபிக்கிறவர்களாக, அந்த பாதுகாப்பின் வளையத்துக்குள்ளாக எங்கள் குடும்பங்களை பிள்ளைகளை எல்லாம் வைக்கும்படியாக பரிசுத்த தேவன் நீங்க கிருபை பாராட்டி இருக்கீங்க. இதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்கும்படியாக நீங்க உதவி செய்யுங்க என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாக நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you.